இன்னைக்கு மீனராசி வாழ்க்கையிலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி நிறைய பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு வசதி பணம் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அண்ணன் தம்பி பாசம் சில விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல. விஷயத்துல பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் தான் பார்க்கணும். கெரியர் கன்ஃபியூஷன் இருக்கு சில பேருக்கு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. நெகட்டிவ் அட்மாஸ்பியர் சில நேரங்களில் மன அமைதி இல்லாத உணர்வு ஏற்படலாம். ட்ரீம் டிஸ்டர்பன்ஸ் சில அமைதியற்ற கனவுகள், சில தூக்கமின்மை அனுபவம், கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். சில பேர் டக்குன்னு சடனா எதிர்ப்பு, ஐயோ என்னடா இது ஒரு கெட்ட கனவா இருக்கு. மீனராசி நேயர்களே, கர்மா பலன் 2026 மீனராசிக்கெல்லாம் எப்படி இருக்கு? உத்திரட்டாதி புரட்டாதி அதே போல ரேவதி எல்லாம் எப்படி இருக்கு? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் பூர்வ ஜென்மம் புண்ணியம் செய்தவன், உத்திரட்டாதியில் பிறந்தவன் ஊர் சுற்றுபவன், ரேவதியில பிறந்தவன் ஓரளவுக்கு கொஞ்சமாவது பரவாயில்ல. சரி, செவனேன்னு நான் வாட்டுக்கு தானடா போயிட்டு இருக்கேன், நான் யார் ரொம்ப தும்புக்காவது போனேன்னா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இன்னைக்கு மீனராசிக்கு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு மீனராசி வாழ்க்கையிலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி நிறைய பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு வசதி பணம் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அண்ணன் தம்பி பாசம் சில விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல. அதுதான் உண்மை. அதனால் அதாவது மணி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவா. அதாவது எதிர்பாராத செலவுகள் அல்லது பணம் திரும்ப வராத நிலை சில பேருக்கு இது மூலமாக இருக்குது, கர்மாவால் இருக்குது. ஃபால்ஸ் அக்யூசேஷன் சொல்லுவாங்க. அதாவது செய்யாத தவறுகளுக்கு கூட விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். தப்பே நீ செய்யலை, நீ தான் தப்பு செஞ்ச, விளக்கத்தை சொல்லுன்னா நீ என்னத்தை விளக்க சொல்லுவ? உண்மை. அதாவது குருடனை போய் ராஜமொழி முடியும்னா அவன் எங்கேருந்து முடிப்பான்? குருடனை போய் ராஜமொழி முடியும்னா அது போல தான் இதுவும். ஒரு தவறு செய்யாத ஒரு கூட விளக்கத்தை சொல்லி அவன் என்னத்தை விளக்கம் சொல்லுவான்? இதெல்லாம் தான் இப்போ இன்னைக்கு மீனராசி இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இருந்துட்டு இருக்கு. ஃபேமிலி பர்டன் அதிகமாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். கெரியர் கன்ஃபியூஷன் இருக்குது சில பேருக்கு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தவறான பழக்கங்கள் அல்லது அளவுக்கு மீறிய சார்புகளால் பாதிப்பு ஏற்படலாம். அதாவது அடிக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவா உண்டு. கொஞ்சம் பார்த்து இருங்க. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து இருங்க. அலர்ஜி இஷ்யூ இருக்குது, எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதே போல் லோ இம்யூனிட்டி இருக்குது, அதே போல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஃபுட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த கர்மாவோடு சேர்ந்து ஒன்று இவ்வளோ நாள் இல்லைன்னா சில பேருக்கு வரும். இவ்வளோ நாள் வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா. ஏன்னா இப்போ நடக்கிறது என்ன உங்களுக்கே தெரியும். நமக்கு இப்போ ஜென்ம சனி நடக்கிறது. அப்போ நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கும், நம்மளுடைய கர்மா எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதும் நமக்கு உண்டு. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெகட்டிவ் அட்மாஸ்பியர் சில நேரங்களில் மன அமைதி இல்லாத உணர்வு ஏற்படலாம். ட்ரீம் டிஸ்டர்பன்ஸ் சில அமைதியற்ற கனவுகள், சில தூக்கமின்மை அனுபவம், கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். சில பேருக்கு டக்குன்னு சடனாக எதிர்ப்பு, ஐயோ என்னடா இது ஒரு கெட்ட கனவாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்ன, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத. குடிமானவருக்கே தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வந்துரு. அதே போல் யாரை நம்பக்கூடாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கரெக்டாக பார்த்துக்கோ. உங்கள் கருணை உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் உங்கள் கருணையோடு சேர்த்து விவேகத்தையும் காக்கும் பொழுது நல்ல கர்மா உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரலாம், நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம். அப்போ நீ செல்ல வேண்டிய ஆலயம் எங்கே போகலாம்? உன்னுடைய கர்மா பலன் குறைய, கர்மாவுடைய நம்ம என்ன கர்மமோ போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மா பலன் குறைய ஸ்ரீ நீர்புத்தூர் சிவனாலயம், ஸ்ரீ நீர்புத்தூர் சிவ ஆலயம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உனக்கு சிறப்பு. போயிட்டு வா. அப்படி இல்லைன்னா இந்த மதுரையில் சொல்கிறாங்கல்ல மகாலிங்கேஸ்வரமா, சுந்தரலிங்கம் மகாலிங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மலை மேல் இருக்கக்கூடியது, அங்கே கூட உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. ஆனால் அந்த கர்மா அப்படிங்கிறது தீரணும். நம்மளுடைய வாழ்க்கை கர்மா அப்படிங்கிறது, இன்றைக்கி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமோகமாக இருந்துட்டா வாழ்த்துக்கள். இதே நீ கஷ்டப்படுற தடுமாறுற இன்னைக்கு நீ ஒரு சூழ்நிலையில் இருக்கன்னா உன் கர்மா அறிந்து செயல்படு. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா.
இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.